இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, நம்ம இந்தியால எப்படி ராமாயணம் ஒரு ஃபேமஸான ஒரு இதோ, அதே மாதிரி அப்ராட்ல நடந்த அதாவது கிரீக்ஸ்க்கு நடந்த ஒரு சில விஷயம் தான் இந்த படத்த ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ, அந்த நாட்டோட ஒரு காவியம் கூட சொல்லலாம். ஸோ, இந்த கதை என்ன அப்படின்னு நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசே. ஸோ, ஈலியட்டோட ஒரு நாவல். அதில ஒடிசேயோட ஒரு சாப்டர் தான் இப்ப ரீசென்ட்டா வந்த ஒடிசே திரைப்படம் 2026ல ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா போய் பாக்ஸ் ஆஃபிஸே வந்து களை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ, அப்படி ஒரு படம் தான். படத்தோட ஹீரோவே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசே அவர்கள் தான். ஸோ, நம்ம படத்துக்கே ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, எக்டார் அப்படின்ற ஒரு அரசரும், பாரிஸ் அப்படின்ற ஒரு அரசர் 2 பேரும் பிரதர்ஸ். இவங்க 2 பேர் அதாவது ஒரு ராணிக்காக படையெடுத்து எப்படி அழியிறாங்க. இப்போ நம்ம காவியத்துல எப்படி ராவணன் வந்து சீதம்மாவ வந்து கடத்திட்டு வந்தாங்க. அந்த மாரி இந்த புராணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் போய் அங்க இருக்க எலன் அப்படின்ற ஒரு அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். அவங்கள கடத்திட்டு வந்து அதுக்காக ஒரு போர் நடந்து எவ்வளோ பேர் அழிஞ்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த கதை. ஸோ இந்த எக்டர் பாரிஸ்ன்றவங்க அண்ணன் தம்பிங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா, ட்ராய் அப்படின்ற ஒரு நாட்டோட அரசர்கள். இவங்க அங்கருந்து ஒரு ஊருக்கு போறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸ். ஸோ அங்க இருக்க குறுநில மன்னர்கள் அங்க அதிகமா இருப்பாங்க. அங்க பேரழகிய பார்த்தீங்க ஹெலன்ன்றவங்க. இவங்க அந்த நாட்டுக்கு போறப்ப ஹெலன் அவர்கள் வந்து இவங்கள பயங்கரமா கவனிச்சிருப்பாங்க. அதனால இந்த பாரிஸ் என்பவன் என்ன பண்ணுவான்னா, அங்கருந்து ஹெலன கடத்தி கொண்டு வந்துருவான். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருப்பாங்க அவங்க. ஸோ கடத்திட்டு வந்துருவான். ஸோ இங்க ஆல்ரெடி இந்த கிரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராணிய கல்யாணம் அப்படின்னு அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணப்ப, அவ்ளோ மன்னர்கள் வந்திருக்காங்க. அந்த அவ்ளோ மன்னர்கள் கிட்டயும் ஒருத்தன் அகிலேஷ் அப்படின்றவன் தான் வின் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த அகிலேஷ்க்கு அப்புறம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருப்பாரு. இந்த ராணி இவ்ளோ அழகா இருக்கா, கண்டிப்பா இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ன்றதால, அவங்க அப்பா அங்க இருக்க குறுநில மன்னர்கள்ல, இந்த ராணிய வந்து கண்டிப்பா இங்க பொண்ணு கேட்ட வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருவரோட கடமை ராணிய பத்திரமா பார்த்துக்கணுன்ற மாரி சொல்லியிருப்பாரு. இது வந்து சாப்டர் 1ல இருக்கும். அதாவது ஈலியட்டோட கதையில இது இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ, ராணிய கடத்திட்டு வந்துட்டாங்களா? கடத்திட்டு வந்துட்ட பிறகு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க 800 மன்னர்களோட படைகள் 8000 படைகளுக்கு மேல கிரீஸ்ல இருந்து ட்ராய் நகரத்துக்கு போறாங்க. ட்ராய் நகரம் ஒண்ணும் சும்மா கிடையாது. நம்ம சீன பெருஞ்சுவர் மாதிரி அந்த ட்ராய் நகரத்த சுத்தி ஒரு பெருஞ்சுவர். அத தாண்டி யாராலயும் உள்ள முடியாது. அந்த ஊருக்குள்ளேயே அந்த சுவர் தான் வந்து வெளிய ஒரு பாதுகாப்பு மாரி. இங்கேருந்து இந்த போருக்கு போறவர் தான் அதுல ஹீரோ ஒடிசே அவர்கள். அதாவது அகிலேஷ் கூட ஒருத்தர கூட்டு போவாரு. ஸோ அந்த மன்னர் ஒடிசே. இவங்க 3 பேர் தான் முப்பெரும் படைக்கே ஒரு அதிபதியா இருப்பாங்க. ஏன் ஒடிசேவ கூட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவானவர். அதுக்கப்புறம் ஒருத்தர கூட்டு போவாங்க. 3 மன்னர்கள் போறாங்களா, போனா அவங்களால அங்க படை தொடுக்க முடியாது. அங்க வந்து எலன் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இங்க பாரிஸ வந்து என்ன பண்ணுவான்னா, ஹெக்டார் வந்து சொல்லுவான், "இங்க பாருடா, எ எலனுக்காக தான் இவ்வளோ படை வருது. நமக்கு இது தேவையில்லன்னும்போது கூட விடவே மாட்டாரு. அங்கேயே தான் இருப்பாங்க." ஸோ இங்க படை எடுத்து வந்தா இவங்களால இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து விமானம் அதெல்லாம் கிடையாது. குதிரையில தான் வருவாங்க. பல மைல் கடல் தாண்டி வருவாங்க. 10 வருஷமா ஒரு போருக்கு நின்னு அந்த இடத்திலேயே குடிசை போட்டு உணவு சாப்பிட்டு அப்படிதான் இருக்கும் அந்த காலத்தோட போர். ஸோ 10 வருஷத்துக்கிட்ட ஒடிசேவ அவங்க மகன், அவங்க மனைவி விட்டு வந்திருப்பாரு. பார்ப்பாங்க இங்க போரே பண்ண முடியாது. 10 வருஷம் ஆயிடும். ஸோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகிலேஷ் கூட வந்த இன்னொரு இருக்கார் இல்லையா? எலனோட ஹஸ்பண்ட் அகிலேஷ். அகிலேஷ் கூட வந்த ஒரு மன்னர், அதாவது ஒரு மன்னர கொன்னுடுவாங்க போர்ல. இப்ப இவரு என்ன பண்ணாரு, அகிலேஷ் என் ஃப்ரெண்டையே கொன்னுட்டீங்களா? இருடா உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாரி பண்ணுவாரு. ஆனா அங்க அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பெரும் வால் சுவர் இருக்கு. ஸோ இப்போ உள்ள இருந்து ஹெக்டார் வெளிய வரான். ஹெக்டார வந்து கொன்றுவாங்க. ஹெக்டாருக்கு போர் நடக்கும். அதாவது ட்ராய் நகரத்தோட பாரிஸோட தம்பிய கொன்னுடுவாங்க. அப்போ கூட பாரிஸ் வந்து போர நிறுத்த மாட்டான். ஸோ அவன ஹெக்டாரோட உடம்ப வந்து அகிலேஷ் தரமாட்டான். அத கேட்டு அவங்களோட அப்பாவே வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் பையனோட இறுதிச் சடங்கு பண்ணணும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு மன்னனே இவ்வளோ கெஞ்சி கேட்குறாருன்னு குடுத்துருவான். ஆனா உங்க நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் போர் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அந்த சுவர தாண்டி போக முடியாது. அப்ப ட்ராய வந்து எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு ஒடிசே அவர்கள் ஒரு பிளான் குடுப்பாரு. நாங்க வந்து 10 வருஷம் ஆயிடும். 10 வருஷமா அப்ப அவங்க அங்க இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நாங்க வந்து ஒப்பந்தத்துக்கு வந்துர்றோம். நாங்க தோத்துட்டோம். எங்கள உள்ள அலோ பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பரிசு குடுக்குறோம்னு சொல்லிட்டு, பெரிய குதிரை. அவ்வளோ பெரிய குதிரை பண்ணி, அந்த குதிரைக்குள்ள போர் வீரர்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு, போர் வீரர்கள பாதி பேர எப்படி சொல்றது? பதக்கம் பண்ணி அவங்கள உள்ள எப்படியோ கூட்டு போயிட்டு, உள்ள போய் அந்த
குதிரையை ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளேருந்து போர் வீரர்கள் வந்து ட்ராய் நகரத்தையே சூறையாடி காலி பண்ணிடுறாங்க. அப்போது பாரிஸே சிறைப்பிடிச்சிடுறாங்க. எலனாவ அங்கேருந்து அகிலேஷ் அவர்களும் கைப்படுத்துறாரு. ஆனால் அகிலேஷ் வந்து எலனாவை கூட்டு போகும்போதே நிறைய போர் நடந்து அகிலேஷ் வந்து அங்கேருந்து நிறைய பேரை தும்சம் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒடிசே அவர்களும் அகிலேஷ் அவர்களும் ஹெலனாவை கூட்டு போயிடுறாங்க. இப்போ ட்ராய் நகரமே அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க அவங்க நாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆயிருக்கும். 10 வருஷம் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்காக 10 வருஷம் போர் பண்ணி அதை இது பண்ணாமல் அங்கேருந்து ஒரு ஒரு வில்லங்கமான ஒரு விஷயத்த பண்ணி அங்கேருந்து அந்த போரை பண்ணி 20 வருஷம் கழிச்சு போகிறாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, இவரோட மகனே வந்து 20 வயசில் வந்துட்டு இருப்பான். ஸோ அப்போ இவர் அங்கே போயிட்டு இருக்கும்போது 10 வருஷம் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எலனாவை கொல்றதுக்காக வருவாங்க, கௌரவத்துக்காக கொல்லணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய உலக அழகினா அழகு, இப்படி ஒரு அழகு நமக்கு எப்படி கொல்லணும்னு தோணுன்றதுக்காக எலனாவை கூட்டு போயிடுவார். இப்போ இந்த நாட்டுக்கு போயிட்டாங்களா, இப்போ ஒடிசே அவர்கள் அவங்க கூட்டு போன படை எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 8000 பேர்கிட்ட அங்கே இறந்துருப்பாங்க. கடைசியாக போனது அகிலேஷும் ஒடிசே அவர்கள் தான். ஒடிசேவும் அகிலேஷ் வந்து இறந்துருவான். அந்த ராணி எலனாவை விட்டுருவாங்க, அவ்வளோதான். இப்போ ஒடிசேவோட பாட்டு காமிப்பாங்க. ஒடிசாவோட மக்கள் கூட போன துணை எல்லாருமே இறந்துருவாங்க. ஒடிசே அவர்கள் தான் அந்த நாட்டுக்குள்ளே போவார். எப்படி போவார்னா ஒரு மன்னர் பிச்சைக்காரன் மாதிரி உள்ளே போவார். இப்போ எப்படின்னா ஒரு போரில் இத்தனை பேர் இறந்து ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி போகிறதே பெரிய விஷயம். அதனால தான் இந்த நாவல் எழுதியிருப்பாங்க. போனால் அவங்க மனைவிக்கு இவங்களை அடையாளமே தெரியாது இல்லையா? அப்போ அங்கே ஒரு போட்டி நடக்கும். குறுநில மன்னர்கள்லாம் இவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் பையன் கண்டுபிடிச்சிருவான். இப்போ அவங்க பையன் வந்து அவங்கள கொல்றதுக்காக இவருக்கு பிளான் சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்துட்டு ஒடிசே அவர்கள் வந்து அவங்க ஒய்ஃபை போய் நான் தான் உன் ஹஸ்பண்ட்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக என்னென்னோ சொல்லி பார்ப்பாரு. அவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மன்னர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு வில் போட்டி வைக்கிறேன், அந்த வில்லை வந்து யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தோற்றுருவாங்க. ஆனால் ஒடிசே அவர்கள் கரெக்டாக பண்ணிடுவார். ஆனால் அப்பயும் அவங்க மனைவிக்கு வந்து டவுட் இருக்கும். 40 வருஷம் ஆகி என் கணவன் வந்திருக்காரு, நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் அவங்களோட படுக்கை அறையில் ஒரு மரத்தாலே பண்ண ஒரு பெட் இருக்கும். அதில் தான் அவங்களுக்கு முதலிரவு நடந்திருக்கும். அது வந்து மரத்தோடு அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அது யாராலும் நகர்த்த முடியாது. வேலைக்காரர்களை வச்சு அதை நகர்த்தி வெளியே வைங்க அப்படின்னு சொல்லுவாள். ஏன் சொல்லுவானா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அதை நகர்த்த முடியாது. அப்போ இதை கரெக்டாக சொல்கிறானான்னு பார்க்கறதுக்காக சொல்லுவாங்க. இப்போ ஒடிசே அவர்கள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அதை எப்படி நகர்த்த முடியும், எப்படி நீ என்ன பேசுகிற, அதை நகர்த்தக்கூடிய விஷயமா அது அப்படின்னும் போது அப்போ தான் ஒடிசே அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அந்த ராணி வந்து அவரை ஹக் பண்ணி கட்டிப்பிடிச்சி அங்கேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இந்த படம் எதனாலனா ஒரு எலனா அப்படின்ற ஒரு ராணிக்காக போர் எடுத்து அங்கே போய் அத்தனை பேர் இறந்து, அத்தனை மன்னர்கள் இறந்து, அவ்வளோ விஷயங்கள் நடந்து கடைசியாக ஒரே நபர் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு ஒடிசே அவர்கள் 40 வருடம் கழித்து. அதுக்கப்புறமா அவங்க மனைவி அவங்க மகனை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன இன்னல்கள் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத சாப்டர் பை சாப்டராக காட்டியிருப்பாங்க. இதில் ஒடிசே பற்றி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.